உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1866 மே 2 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் வில்லியம் லியோன் லசியருக்கும் சார்லட் எஸ் கிளேலண்ட் பெடிக்ரூ லசியருக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர். இவர் கூட பிறந்தவங்க 2 யங்கர் பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் சிறு வயதிலிருந்தே இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1871ஆம் ஆண்டு ஜெஸ்ஸி வில்லியம் லசியருக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பால்டிமோர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சிறு வயதிலிருந்தே ஜெஸ்ஸி வில்லியம் லசியருக்கு இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருந்து வந்தனால ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது. உதாரணமாக ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், ஜியாலஜி, புவியியல், பயாலஜி, உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ். ஸோ ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களில் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1876ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லோக்கல் ஸ்கூலில் 6th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால இவருடைய 5th கிரேடை முடிச்சுட்டு அதே பால்டிமோர் லோக்கல் ஸ்கூல்லையே இவர் இவருடைய 6th கிரேடையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பின்னர் 1877ஆம் ஆண்டு இவருடைய 11 வயதில் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் இவருடைய 6th கிரேடையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற வாஷிங்டனுக்கு இவரை அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பி அந்த வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமி அப்படின்றது ஒரு பிரைவேட் மிலிட்டரி ப்ரிப்பரட்டரி ஸ்கூல். இது ஒரு ஹை ஸ்கூல் தான். இது அந்த காலகட்டத்தில் வாஷிங்டனில் இருந்தது. இப்போ அது கிடையாது. ஸோ அப்போ இருந்தப்போ அந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமி அப்படின்ற அந்த பிரைவேட் மிலிட்டரி ப்ரிப்பரட்டரி ஸ்கூலில் 1877ஆம் ஆண்டு ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் ஜாயின் பண்ணி இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் இவருடைய உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் ஜெர்மன் லாங்குவேஜையும் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜையும் கற்றுக்கிறதுல முயற்சிகளை கொடுத்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி, உயிரியலில் இவர் ஆர்வம் காட்டினாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல்ல ஆர்வம் காட்டினாங்க. இதுக்கப்புறமா இவர் அந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் படிக்கும்போது டிசிப்ளின், லீடர்ஷிப், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது சார்ந்தும் கூட ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் அந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் படித்து வந்தாங்க. பின்னர் இறுதியாக இவர் 1883ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியிலேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் அடுத்த ஓராண்டு அங்கே 1883ஆம் ஆண்டிலிருந்து அதே ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் படிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1884ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் படிப்பை முடிச்சதுக்கப்புறமா அதே வாஷிங்டனில் இருக்கிற வாஷிங்டன் அண்டு ஜெஃபர்சன் காலேஜ் அங்கே இவர் ஜாயின் பண்ணி
சில சயின்டிஃபிக் கோர்சஸ் வந்து இவர் ஜெசி வில்லியம் லசியர் வந்து பண்ணுறாங்க. அது வந்து ஓராண்டு வரைக்கும் அந்த வாஷிங்டன் அண்டு ஜெஃபர்சன் காலேஜில் தொடர்ந்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து சில சயின்டிஃபிக் கோர்சஸ் எடுத்து படித்தாங்க. அதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் இவர் ஜெசி வில்லியம் லசியர் வந்து அந்த வாஷிங்டன் அண்ட் ஜெஃபர்சன் காலேஜில் சயின்டிஃபிக் கோர்சஸ்லாம் முடிச்சுட்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற வாஷிங்டனில் இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. குறிப்பாக அந்த பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க 1885ஆம் ஆண்டு. ஜாயின் பண்ணி அங்கே ஜெசி வில்லியம் லசியர் வந்து BA பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இவர் படிக்கும்போது மேஜர் சப்ஜெக்ட்ஸாக கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறமா பாக்டீரியாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸை இவர் வந்து எடுத்து படித்தாங்க. வேதியியல், உயிரியல், கிருமியியல். இதில் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாக்டீரியாலஜிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாக்டீரியாலஜி மட்டும் இல்லாமல் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறமா வந்து அஸ்ட்ரானமி, அதே மாதிரி ஜியாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இவர் BA தான் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஜெசி வில்லியம் லசியருக்கு மருத்துவ படிப்பின் மீது ஆர்வம் ஏற்படுது. இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1889ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் இவர் ஜெசி வில்லியம் லசியர் வந்து BA அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற BA டிகிரி வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜெசி வில்லியம் லசியர் வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்புகிறனால இவருடைய அப்பா மூலமாக இந்த 1889ஆம் ஆண்டு இவர் ஜெசி வில்லியம் லசியர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அந்த நியூயார்க் சிட்டியோடைய மன்ஹாட்டனில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்கூல். இது ஷார்ட்டாக வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அல்லது கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே 1889ஆம் ஆண்டு ஜெசி வில்லியம் லசியர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து MD டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக ஜெசி வில்லியம் லசியர் வந்து அனாட்டமி, உடற்கூறியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், பாக்டீரியாலஜி கிருமியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், பாட்டனி தாவரவியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா ஜெசி வில்லியம் லசியர் படித்து வந்தாங்க. அதே சமயம் அதே இந்த ஒரு ஸ்கூல் அந்த மெடிக்கல் ஸ்கூலான கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நியூயார்க் சிட்டி அங்கே வந்து பெல்வியூ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை இருக்குது. அங்கே ஜெசி வில்லியம் லசியர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கும் பெற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் இவர் பண்ணுறாங்க. அதாவது ஜெசி வில்லியம் லசியர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் MD டிகிரியை முடிச்சதுக்கப்புறமா நேரடியாக இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுதான் இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் ரெசிடென்சி பண்ணணும். ரெசிடென்சி அப்படின்னா அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜெசி வில்லியம் லசியர் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் ரெசிடென்சி. இந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி கம்ப்ளீட் பண்ணாதான் ஜெசி வில்லியம் லசியர் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதை வந்து பொதுவாகவே இந்த டிகிரிலாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெசி வில்லியம் லசியர் வந்து MD டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸில் MD டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரைனிங்கும் இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இன்டர்ன்ஷிப்பும் ரெசிடென்சியும் பண்ணாங்க. பின்னர் 1892ஆம் ஆண்டு இவரோட 26 வயதில் ஜெசி வில்லியம் லசியர் வந்து முழுமையாக இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை 3 ஆண்டுகளில் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ்லேருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவர் கூடவே சேர்ந்து அரிஸ்டீட்ஸ் அங்கிரமாண்ட் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவருமே வந்து இவர் கூட தான் மருத்துவம் படிச்சிருந்தாங்க. அவர் 1869 பிறந்திருந்தாங்க. ஜெசி வில்லியம் லசியரை விட
3 வயது அவர் வந்து கம்மி. இருந்தாலும் ஜெசி வில்லியம் லசியர் வந்து பிஏ படிச்சுட்டு எம்டி படித்தனால அவரும் சேர்ந்து படிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்த ஃபை கேப்பா சை ஃப்ரெட்டர்னிட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜெசி வில்லியம் லசியர் இருந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் மருத்துவ கல்வியை முடிச்சதுக்கப்புறம் அந்த எம்டி டிகிரி வந்து முடிச்சதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டியில் இருக்கிற பெல்வியூ ஹாஸ்பிட்டல், அது வந்து என்ஒய்சி சென்டர் ஸ்லாஷ் பெல்வியூ அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் 1892 ஆண்டிலிருந்து ஒரு மருத்துவராக ஜெசி வில்லியம் லசியர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஜெசி வில்லியம் லசியர் வந்து மருத்துவராக பணிபுரிஞ்சுக்கிட்டு நிறைய ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய நோய்கள், தொற்று நோய்கள், அந்த தொற்று நோய்களுக்கு புதிய வகையான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுல ஜெசி வில்லியம் லசியர் வந்து இவருடைய ஆர்வத்தை காட்டினாங்க. இப்படியே தொடர்ந்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணாங்க. இந்த நிலையில் 1894 இந்த காலகட்டத்தில் பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து இவருடைய பணியை தற்காலிகமாக நிறைவு செய்கிறாங்க. அது காரணம் இவர் வந்து மேற்கொண்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருக்கக்கூடிய பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் அங்கே போய் மருத்துவம் சார்ந்து இன்னும் கூடுதல் படிப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு இவர் விரும்பினாங்க. அதனால் பெல்வியூ ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த 1894 ஆண்டு மே 18 அன்னைக்கு ஜெசி வில்லியம் லசியருடைய அப்பாவான வில்லியம் லியோன் லசியர் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க அவருடைய 53 வயதிலே. ஏன்னா ஜெசி வில்லியம் லசியருடைய அப்பா 1840 ஆண்டு அக்டோபர் 13 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1894 மே 18 அன்னைக்கு அவருடைய 53 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இது ஜெசி வில்லியம் லசியருடைய குடும்பத்துக்கே ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ஈரோப் போயிடுறாங்க. குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு 1895 வரைக்கும் ஜெசி வில்லியம் லசியர் வந்து அங்கே கூடுதல் அடிஷ்னலாக மெடிசன் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. ஜெசி வில்லியம் லசியர் வந்து ஏற்கனவே இவர் வந்து படிக்கிற காலகட்டத்திலேயே கிரீக், லட்டின், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இந்த லாங்குவேஜஸ்லாம் இவர் கற்றுக்கிட்டு வந்தனால ஃப்ரான்ஸில் இவர் போய் படிக்கிறது பெரிய சவாலெல்லாம் இல்லாமல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் இதே மாதிரி ஜெசி வில்லியம் லசியர் மாதிரியே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரான்ஸுக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்தில் மேபல் ஹியூஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அந்த பெண்ணை ஜெசி வில்லியம் லசியர் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு 2 பேருமே வந்து ஒருத்தர் நேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் ஜெசி வில்லியம் லசியர் வந்து இவருடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வெளியேறி பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ்ல இருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இவர் படித்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் உருவாக்கப்பட்டிருக்குது. அதுதான் வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. ஸோ அங்கே இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் கிளினிக்கல் மெடிசனா, அதாவது மருத்துவத்தில் வரக்கூடிய பாடத்திட்டங்களில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, கிளினிக்கல் மெடிசன், சர்ஜரி இதெல்லாம் வந்து பாடங்கள். அதில் இந்த கிளினிக்கல் மெடிசன் மருத்துவத்தை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர், கற்பிப்பாளர் அப்படின்ற பதவியை அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் 1895 ஆண்டு ஜெசி வில்லியம் லசியர் வந்து பெறாங்க. மேலும் அதே காலகட்டத்தில் அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது குறிப்பாக வந்து ஒரு லேபரட்டரிஸ், கிளினிக்கல் லேபரட்டரிஸ், அது வந்து பெத்தாலஜி நோயியல் சார்ந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கிளினிக்கல் லேபரட்டரிஸ், அதுக்குண்டான ஒரு ஹெட்டாகவும் இதே 1895 ஆண்டு ஜெசி வில்லியம் லசியர் வந்து நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனோட தொடர்பில் அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் பால்டிமோரில் தான் இருக்குது. ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்கு தொடர்புடையது தான் இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராகவும் ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் ஒரு கிருமியியல் நிபுணராகவும் இந்த 1895 ஆண்டிலிருந்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1896 ஆண்டு செப்டம்பர் 8 அன்னைக்கு இவருடைய 30 வயதில் ஜெசி வில்லியம் லசியர் வந்து இன்னொரு பெண்ணை அந்த மேபல் ஹியூஸ்டன் அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேபல் ஹியூஸ்டன் இவங்கள தான் யூரோப்பில் ஜெசி வில்லியம் லசியர் வந்து பிரான்ஸில் இருக்கும்போது சந்திச்சாங்க. இந்த மேபல் ஹியூஸ்டன் வந்து 1874 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. இவரை விட 8 வயது கம்மி. ஸோ திருமணத்தின் போது இவருக்கு 30 வயதும் அவங்களுக்கு 22 வயதும் இருந்தது. இதுக்கப்புறம் ஜெசி வில்லியம் லசியருக்கும் இவருடைய மனைவியான
மேபல் ஹியூஸ்டன் லசியர். இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 குழந்தைகள் பிறந்தது. இது ஜெசி வில்லியம் லசியருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு பாக்டீரியாலஜிஸ்டாக ஜெசி வில்லியம் லசியர் வந்து மலேரியா, எல்லோ ஃபீவர், இந்த 2 ஃபீவர்ஸ், இந்த 2 நோய்கள் குறித்து ஜெசி வில்லியம் லசியர் வந்து ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக மலேரியா ஏன் ஏற்படுது, அதுக்குண்டான நோயியல் தன்மைகள் என்ன அப்படின்னு குறித்துலாம் இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நோயியல் பெத்தாலஜி அப்படின்னா என்னன்னா, நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோய்கள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், அவைகளினுடைய தன்மைகள் குறித்து படிக்கிறது. அதாவது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களின் தன்மை, இவை குறித்துலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி, நோயியல் அப்படின்றது. ஸோ இவர் வந்து ஏற்கனவே கிளினிக்கல் லேபரட்டரிஸ், கிளினிக்கல் பெத்தாலஜிக்கல் லேபரட்டரிஸோடைய ஒரு ஹெட்டாகவும் இருக்கிறனால அங்கே வந்து இவர் ஒரு பாக்டீரியாலஜிஸ்டாக தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்போது இந்த மலேரியாவினுடைய பேரசைட், மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணி, அந்த மலேரியா பேரசைட்டை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு உண்டான, அதை வந்து கரை பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முறை, ஒரு மெத்தடை 1898ஆம் ஆண்டு ஜெசி வில்லியம் லசியர் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. இதுக்கப்புறமா ஜெசி வில்லியம் லசியர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க, மலேரியா குறித்தும் எல்லோ ஃபீவர் குறித்தும். இதுக்கிடையில் இந்த எல்லோ ஃபீவர் ஏன் ஏற்படுது, அது எப்படி பரவுது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அறியப்படவே இல்லை. அதில் கார்லோஸ் வான் ஃபின்லி அப்படின்னு சொல்லி கியூபாவை சேர்ந்த ஒரு மருத்துவர், அந்த கார்லோஸ் வான் ஃபின்லி அப்படின்றவர் ஒரு எபடமியாலஜிஸ்டும் கூட, ஒரு தொற்று நோயியல் நிபுணரும் கூட. அவர் 1833 பிறந்தவர். அவர் வந்து 1881ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஹைப்போதிசிஸாக சொல்லியிருந்தாங்க. அதாவது கொசுக்கள், மஸ்கிட்டோஸ், அதுதான் வந்து எல்லோ ஃபீவர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவுறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த கார்லோஸ் வான் ஃபின்லி அப்படின்ற கியூபாவை சேர்ந்து அந்த எபிடமியாலஜிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை அவர் வந்து உறுதிப்படுத்தலை, உறுதியாக அதை வந்து சொல்லலை, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சரிதானா அப்படின்னு ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த உலகத்துக்கு இருந்தது. ஏன்னா ஒரு நோய் அது எப்படி பரவுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை சரியாக கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி பரவுது அப்படின்னு தெரியலன்னா அதை கட்டுப்படுத்துறது சவாலான விஷயமா இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள பல நபர்களுக்கு அந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய நபர்கள் இறந்து போவாங்க. குறிப்பாக எல்லோ ஃபீவர் அப்படின்றது சாதாரணமான ஒரு காய்ச்சல்லாம் கிடையாது. எல்லோ ஃபீவர் ஏற்பட்டால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும். ஃபஸ்ட்டு காய்ச்சல், தலைவலி, நம்மளுடைய தசைகள் வலி ஏற்படும். அதுக்கப்புறம் கிட்னி, அதுக்கப்புறம் லிவர், அதாவது சிறுநீரகம், கல்லீரல் ரெண்டுமே வந்து செயலிழந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் எல்லோ கலரில் மாறி மஞ்சள் காமாலை ஏற்படும், அந்த ஜாண்டஸ் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் தோள்களில் மஞ்சள் நிறமும் ஏற்படும். இந்த தோள்களில் கண்ணிலெல்லாம் மஞ்சள் நிறம் ஏற்படுறதுனால தான் இந்த ஃபீவருக்கு எல்லோ ஃபீவர் அப்படின்னு பேர். ஸோ இது ஏற்பட்டாலே பெரும்பாலும் இறந்து போயிடுவாங்க. அதாவது காப்பாற்றப்படுறதை விட இறப்பு விகிதம் தான் வந்து ஜாஸ்தி. ஸோ எல்லோ ஃபீவர் வந்தால் கதை முடிஞ்சுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எல்லோ ஃபீவர் வந்தால் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத விட அதை எப்படி பரவாமல் பார்த்துக்கிறது அப்படின்றது தான் ஒரு சவால் நிறைந்த விஷயமா அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது குறிப்பாக வந்து டிராபிக்கல் ரீஜன்ஸில் இந்த எல்லோ ஃபீவர் அதிகம் காணப்பட்டது. அதில் குறிப்பாக ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறமா வந்து சவுத் அமெரிக்கா, அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் எல்லோ ஃபீவர் பரவி இருந்தது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும், இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக ஒரு எல்லோ ஃபீவர் போர்டு அப்படின்னு, அது எல்லோ ஃபீவர் கமிஷன் அப்படின்னு அழைக்கப்படும், அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பில் இருந்து உருவாக்கப்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னா ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. அதாவது இராணுவத்தில் போரில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு அந்த போரில் சேவை பண்ணுற இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அதுக்குண்டான மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அவங்க தரப்பில் இருந்து தான் இந்த எல்லோ ஃபீவர் கமிஷனை உருவாக்குனாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார், அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து எல்லோ ஃபீவர்னால தான் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி அந்த எல்லோ ஃபீவர்னால எதனால் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி அந்த எல்லோ ஃபீவர் பரவினது அப்படின்னே தெரியலை. இதனாலேயே போரில் இறந்தவங்களை விட எல்லோ ஃபீவர்னால நிறைய பேர் இறந்து போனாங்க. அதன் காரணமாக தான் அப்போ எல்லோ ஃபீவர் எதனால் ஏற்படுது, அதை எப்படி தடுக்கிறது, அது எப்படி பரவுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர் தரப்பிலிருந்து
ஒரு எல்லோ ஃபீவர் போர்டு அல்லது எல்லோ ஃபீவர் கமிஷன் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கமிஷனுடைய ஹெட்டாக வில்லியம் ரீட் அப்படின்ற ஒரு மருத்துவரை வந்து நியமித்தாங்க. அந்த வில்லியம் ரீட் கூடவே சேர்ந்து இன்னொரு நபர் ஜேம்ஸ் கரால் அப்படின்ற ஒரு நபரும் அதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் ஜெசி வில்லியம் லசியர் அவருமே வந்து ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே ட்ரினிட்டி ஹால் மிலிட்ரி அகாடமியில் தான் படித்தாங்க. ஸோ மிலிட்ரி எஜுகேஷனும் இவருக்கு வந்து தெரியும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் கிளினிக்கல் பெத்தலாஜிக்கல் லேபரேட்டரிஸில் ரிசர்ச் பண்ண ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட் அப்படின்றதும் இவருடைய தகுதி. இதனால தான் உடனடியாக எல்லோ ஃபீவர் கமிஷனில் ஜெசி வில்லியம் லசியரும் இணைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் கூட சேர்ந்து அந்த ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸில் படித்த அந்த அரிஸ்டீட்ஸ் அக்மாண்டா அப்படின்ற அந்த ஒரு நபர் அரிஸ்டீட்ஸ் அக்ரமாண்ட் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர் 1869 பிறந்தவர். ஸோ அவருமே வந்து இதில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த 4 நபர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. வில்லியம் ரீட், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கெரால், அதே மாதிரி அந்த அரிஸ்டீட்ஸ் அக்ரமண்ட், அதுக்கப்புறம் இவர் ஜெசி வில்லியம் லசியர். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் இணைச்சிட்டு 1900ஆம் ஆண்டு பிப்ரவரியில் அந்த ஒரு கமிஷனானது கியூபாவுக்கு கிளம்பினது. குறிப்பாக வந்து கியூபாவில் இருக்கிற ஒரு குமாடோஸ் அப்படின்ற இடம், அது இன்றைய காலகட்டத்தில் கியூபாவுடைய வில்லா கிளாரா அப்படின்ற ப்ராவின்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய குமாடோ ட குவின்ஸ் அப்படின்ற இடம் தான். அந்த குமாடோ ட குவின்ஸ் அப்படின்ற இடம் தான் 1900 அந்த காலகட்டத்தில் இந்த குவாமடோஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த குவாமடோஸ் வந்து போர்ட்டரிகோவில் இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஒரு குமாடோஸ் அப்படின்ற பேரை வந்து சர்ச் பண்ணி பார்த்தா அது போர்ட்டரிகோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மையிலேயே போர்ட்டரிகோவில் கிடையாது, அது அப்படி அங்கேயும் இருக்குது. ஆனால் இவங்க போனது வந்து கியூபாவுடைய வில்லா கிளாரா ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய குமாடோ ட குவின்ஸ் அப்படின்ற இடம் தான். அதுதான் அந்த காலகட்டத்தில் குமாடோஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே போனாங்க. அப்படி 1900ஆம் ஆண்டு பிப்ரவரியில் போகும்போது ஜெசி வில்லியம் லசியர் அவர் கூடவே இவருடைய மனைவியும் அவருடைய மகனும் போனாங்க. அதாவது ஜெசி வில்லியம் லசியருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகள். அதில் ஒரு ஆண் குழந்தை தான் அந்த காலகட்டத்தில் 1900ஆம் ஆண்டு பிறந்திருந்தது. ஒரு பெண் குழந்தை வந்து அந்த ஜெசி வில்லியம் லசியருடைய மனைவியினுடைய வயிற்றில் இருந்தது. ஸோ இது தெரியாமலே இவருடைய மனைவியை அழைச்சிட்டு இவருடைய அந்த கை குழந்தையும் அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து அந்த கியூபாக்கு வந்து போறாங்க. குறிப்பா வந்து அந்த குமாடோஸுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் இவர் ஜெசி வில்லியம் லசியருடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 4 மாசம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இவருடைய மனைவியையும் அவருடைய அந்த கை குழந்தையையும் அங்கிருந்து கியூபால இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. ஏப்ரல் மாதம் வந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெசி வில்லியம் லசியருடைய மனைவியான அந்த மேபல் ஹியூஸ்டன் லசியருக்கு பெண் குழந்தை பெகி லசியர் அப்படின்னு பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் இந்த குழந்தையை வந்து ஜெசி வில்லியம் லசியர் பார்க்கல. ஏன்னா அவர் இன்னும் வந்து கியூபாவில் ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த எல்லோ ஃபீவர் கமிஷனில். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஜெசி வில்லியம் லசியர் உட்பட அந்த 4 நபர்கள் அவங்க வந்து கண்டறிஞ்சிடுறாங்க, ஆமாம் மஸ்கிட்டோஸ் தான் வந்து இந்த எல்லோ ஃபீவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அது எப்படி கண்டறிஞ்சாங்கன்னா, இப்போ எல்லோ ஃபீவர் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அந்த எல்லோ ஃபீவர் அப்படின்ற வைரல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொசு கிடைக்குதுன்னா அப்போ அந்த கொசு அந்த மஸ்கிட்டோக்குள்ள அந்த எல்லோ ஃபீவருக்கு உண்டான வைரஸ் ஆனது போயிடும். அப்படி போன பிறகு அதே மஸ்கிட்டோ போய் இன்னொரு சாதாரணமாக நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடிக்கும்போது அந்த மஸ்கிட்டோவினுடைய சலைவால இருந்து எச்சில் அந்த உமிழ்நீரில் இருந்து அந்த வைரஸ் எல்லோ ஃபீவர் வைரஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ரத்த ஓட்டத்தில் கலந்துரும், மனிதனுடைய ரத்த ஓட்டத்தில். அப்படி கலக்கிறதன் மூலமாக எல்லோ ஃபீவர் ஏற்படுது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஸோ இப்படி மலேரியாவுக்கு உண்டான காரணமும் கொசுக்கள் அப்படின்னும் இந்த ஒரு எல்லோ ஃபீவருக்கு உண்டான காரணமும் மஸ்கிட்டோஸ் தான் அப்படின்னும் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெசி வில்லியம் லசியர் உட்பட அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் பெருசாக அது வந்து ஏற்றுக்கொள்ளவே படலை. அப்படி இருக்கும்போது 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் 8 அன்னைக்கு ஜெசி வில்லியம் லசியர் வந்து கியூபாவில் இருந்தபடி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இவருடைய மனைவிக்கு ஒரு லெட்டர் வந்து இவர் வந்து பண்ணுறாங்க. அதில் I rather think I am on the track of the real germ அப்படின்ற டைட்டில் ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. இதில் இதை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படின்னா என்னன்னா, நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேன், அந்த ஜெர்ம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய சரியான பாதையில் நான் இருக்கேன் அப்படின்னு ஜெசி வில்லியம் லசியர் வந்து இவருடைய மனைவிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெசி வில்லியம் லசியர் வந்து அந்த மஸ்கிட்டோவை ஒரு மலேரியா எல்லோ ஃபீவர்னால பாதிக்கப்பட்ட
ஒரு மஸ்கிட்டோவை இவர் வந்து ஜெஸி வில்லியம் லசியர் வந்து அவரே வந்து இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க, கடிக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெஸி வில்லியம் லசியருக்கு வந்து அந்த 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் 8 அன்னைக்கு அவருக்கு வந்து எல்லோ ஃபீவர் ஏற்பட்டது. ஸோ அப்படி தான் அவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க, இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும்னா அதை வந்து செய்முறையாக காமிக்கணும் அப்படின்னு இவர் ஜெஸி வில்லியம் லசியர் வந்து மற்ற மருத்துவர்களை விட ஒரு தியாகம் பண்ணும் விதமாக அந்த எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு மஸ்கிட்டோவை பயன்படுத்தி அவரை கடிக்க வச்சுக்கிட்டு அந்த எல்லோ ஃபீவரை அவர் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வெளியிடவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட ஜெஸி வில்லியம் லசியர் அடுத்த 17 நாட்களுக்குள்ளேயே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு 1900 செப்டம்பர் 25 அன்னைக்கு இவரோட 34 வயதிலேயே ஜெஸி வில்லியம் லசியர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட மஸ்கிட்டோவை இவர் கடிக்க வச்சுக்கிட்டு ஜெஸி வில்லியம் லசியர் வந்து 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் 25 அன்னைக்கு எல்லோ ஃபீவர் காரணமாக இவருடைய 34 வயதிலேயே இறந்து போனாங்க. இது மிகப்பெரிய ஒரு தியாகம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இது பெரிய தியாகம்னே யாருமே நம்பலை. அது ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்டலாக ஜெஸி வில்லியம் லசியர் வந்து இந்த எல்லோ ஃபீவர் சார்ந்து ரிசர்ச் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது ஒரு எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட மஸ்கிட்டோ வந்து இவரை கடிச்சிருக்கும், அது வந்து இவருக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் நினச்சாங்க. ஆனால் ஜெஸி வில்லியம் லசியர் வந்து இதை தெரிஞ்சே பண்ணாங்க, வேணும்னே. ஒரு இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உலகம் வந்து ஏற்றுக்கலை, அது ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டாதான் மஸ்கிட்டோனால எல்லோ ஃபீவர் பரவுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்குண்டான நடைமுறைகளை அரசாங்கங்கள் வந்து செயல்படுத்துவாங்க. அப்படி செயல்படுத்துறது மூலமாக தான் எல்லோ ஃபீவரை தடுக்க முடியும், அதன் மூலமாக மக்களை காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்காக ஜெஸி வில்லியம் லசியர் வந்து அந்த ஒரு தியாகத்தை பண்ணாங்க. ஆனால் ஜெஸி வில்லியம் லசியர் ஒருவேளை எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டாலும் பிழைச்சிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கக்கூடும். ஆனால் அவரால் பிழைக்க முடியல, அவர் வந்து இறந்து போனாங்க. இது எப்போ தெரியுது அப்படின்னா 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 23 இந்த காலகட்டத்தில் ஜெஸி வில்லியம் லசியருடைய மனைவியான மேபல் ஹியூஸ்டன் லசியர் அவங்க வந்து அவங்களுடைய 71 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா 1874 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு ஜெஸி வில்லியம் லசியருடைய மனைவி மேபல் ஹியூஸ்டன் லசியர் பிறந்திருந்தாங்க. அவங்க 1946 இந்த பிப்ரவரி 23 அன்னைக்கு அவங்களோட 71 வயதில் அவங்க இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா ஜெஸி வில்லியம் லசியருடைய ஒரு சொந்த நோட் புக்கானது கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை வந்து பிலிப் ஹென்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் வந்து 1947ஆம் ஆண்டு, அவர் 1896 1965 வரைக்கும் வாழ்ந்தவர் தான் அந்த பிலிப் ஹென்ச் அப்படின்றவர். அவர் தான் வந்து இவருடைய நோட் புக்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜெஸி வில்லியம் லசியர் வந்து வேணும்னே அந்த எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட மஸ்கிட்டோவை கடிக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்தது. ஏன்னா அதில் வந்து அவர் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அந்த எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஜெஸி வில்லியம் லசியர் வந்து டேட்லாம் எழுதி, நான் அந்த மாதிரி எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு மஸ்கிட்டோவை கடிக்க வச்சுக்க போகிறேன், ஸோ அது மாதிரி உலகத்துக்கு நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஸி வில்லியம் லசியர் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பிலிப் ஹென்ச் அவருக்கு வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவர் அதை 1947ஆம் ஆண்டு வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஒரு மனுஷன் இந்த உலகம் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்றதுக்காக தன்னைத்தானே வந்து தியாகம் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இதுக்கப்புறம் போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 34 வயதில் இருந்த ஜெஸி வில்லியம் லசியரை கௌரவப்படுத்துறதுக்காக இவர் படித்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து ஒரு டோர்மெட்டரி அப்படின்னா தங்குமிடம், அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவ மாணவிகள் தங்குமிடம், அந்த டோர்மெட்டரிக்கு வந்து இவருடைய ஜெஸி வில்லியம் லசியருடைய பேரிடப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே சயின்டிஃபிக் கோர்சஸ்லாம் படித்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியா இருக்கிற வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய வாஷிங்டன் அண்ட் ஜெஃபர்சன் காலேஜ், அங்கேயும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பில்டிங்குக்கு ஜெஸி வில்லியம் லசியருடைய பேர் வந்து அவங்க வந்து சூட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் நேஷனல் கதீட்ரல், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வார் மெமோரியல் சேப்பல், அங்கே வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் கிளாஸ் விண்டோவானது ஜெஸி வில்லியம் லசியரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய நினைவு சின்னமாக அது வந்து நிறுவப்பட்டது. இப்படி ஜெஸி வில்லியம் லசியர் வந்து
இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ கௌரவங்கள் கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து எல்லோ ஃபீவரை தெரியப்படுத்துறதுக்காக இவர் பண்ண தியாகம் தான். குறிப்பாக வந்து மஸ்கிட்டோஸ்னால எல்லோ ஃபீவர் பரவுது அப்படின்னு இவர் தெரியப்படுத்துறதுக்காக இந்த தியாகத்தை ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லோ ஃபீவரை கட்டுப்படுத்த முடியும். அதாவது எல்லோ ஃபீவர் வந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லோ ஃபீவர் வந்தால் இன்னைக்கு வரைக்குமே அதை வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற சரியான சிகிச்சை முறையெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேக்சின் இருக்குது, தடுப்பூசி இருக்குது. எல்லோ ஃபீவர் வரக்கூடாதுன்னா அதுக்குண்டான வேக்சின் போட்டுக்கிட்டா போதும், எல்லோ ஃபீவர் வராது, அதை வந்து தடுக்க முடியும். ஆனால் எல்லோ ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து குணப்படுத்துறதுக்கு உண்டான சரியான சிகிச்சை முறைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஸோ மருத்துவ வளர்ச்சியில் உள்ள இந்த காலகட்டத்திலேயே எல்லோ ஃபீவர் அப்படின்றது இவ்வளோ சவால் நிறைந்த ஒரு கொடுமையான ஒரு வைரல் டிசீஸாக இருக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட நோயை தான் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து தன்னைத்தானே ஏற்படுத்திக்கிட்டு இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து இறக்குற வரைக்கும் கியூபாவிலே இருந்து அந்த கியூபாவில் இருக்கிற கூமடோஸ், இன்றைய கூமடோ டாக்வின்ஸ், அங்கே தான் இவர் வந்து இறந்து போனாங்க. அதனால் ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து கடைசி வரைக்கும் இவருடைய 2வது குழந்தையான அந்த பெண் குழந்தையை பார்க்கவே இல்லை. ஸோ அந்த குழந்தையை பார்க்காம கேள்விப்பட்டாங்க, அவ்வளோதான். குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேரை வந்து இவர் கியூபாவில் இருந்தபடி பெகி லசியர் அப்படின்னு வச்சாங்களே ஒழிய ஜெஸ்ஸி வில்லியம் லசியர் வந்து அவருடைய குழந்தையை கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு தியாகம் பண்ணவர் தான் அந்த ஜெஸ்ஸி வில்லியம் லசியர். Thank you.